ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய் ஆல் இன் ஆல் சேனல். நம்ம சேனலில் எல்லா விதமான வீடியோஸும் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். இது 2 நாள் எடுத்தது. நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்காக வெளியில் போக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. ஸோ இந்த லாக்டவுனுங்கிறனால பஸ் எல்லாம் கிடைக்கல, காரில் தான் போனோம். ஸோ நாங்கள் போயிட்டு வந்தது தான் இந்த vlog-ஆக எடுத்திருக்கேன் நான். இதில் உங்களுக்கு கிச்சனில் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இருக்குது. ஷெல்ஃப் க்ளீனிங் நம்ம எப்படி பண்ணுறது, ஷெல்ஃப் வந்து ரொம்ப நாள் உப்பு தண்ணி கரை இருந்துச்சுன்னா அதை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிற டிப்ஸ் இந்த vlog-ல இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த vlog-ஐ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது நாங்கள் ஹாஸ்பிட்டல் காலில் கிளம்பினப்போ எடுத்தது. இந்த சித்தப்பாவை தான் நான் வந்து ஆல்ரெடி சாய் விலாக்லேயும் சொல்லியிருப்பேன். இவங்க தான் ரொம்ப சீரியஸாக இருந்து பாபா அருளால் உயிர் பழிச்சவங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க ஊர்லேருந்து வந்திருந்தாங்க, சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஜென்ரல் செக்கப் இயர்லி ஒன்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் வந்திருந்தாங்க. ஸோ அவரை காமிக்கிறதுக்காக தான் நாங்கள் கிளம்பி போயிட்டுருந்தோம். என் ஹஸ்பண்டுக்கும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ அவங்களையும் காமிக்கிறதுக்காக தான் போயிட்டுருந்தோம். ஸோ காலையில் கிளம்புறப்போ எடுத்தது தான் இது. ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படிங்கிறனால நான் மார்னிங்கே ஒரு ஹெல்த்தியான ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்டு போகணும் அப்படிங்கிறனால இதை அப்ளை பண்ணியிருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஷைன் ஹர்ப்ஸ் அனுப்புனா கோல்டன் க்ளோ பாத் பவுடர் தான். இதில் டெர்மரிக் நிறைய கலந்துருக்கனால நமக்கு கிருமி நாசினியாகவும் இருக்கும் அப்படிங்கிறனால தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இது நான் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா பாலில் கலந்து தேய்க்கலாம், தேனில் கலந்து தேய்க்கலாம், அப்படி இல்லைன்னா வடித்த கஞ்சிங்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ இன்றைக்கி மார்னிங்கே நான் கிளம்புறனால பாலில் தான் கலந்து அப்ளை பண்ணேன். இது போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த 3 ப்ராடக்ட்ஸ் தான் நமக்கு ஷைன் ஹர்ப்ஸ்லேருந்து அனுப்பியிருக்காங்க. சென்டரில் இருக்கிறது தான் கோல்டன் க்ளோ பாத் பவுடர். இது யூஸ் பண்ணும் போது நீங்கள் சோப் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் பார்க்க முடியும். இது என்னோடய ஸ்கின்க்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்னு நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது இல்லாமல் நமக்கு வந்து ஆயில் அனுப்பியிருக்காங்க. இதுதான் இண்டிகோ ஃபெரா ஹேர் ஆயில். இந்த ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா வெள்ளை முடி நமக்கு இல்லாமல் இருக்கிறதுக்கும், நம்மளோட ரூட்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும், ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லான ஆயில் தான். இந்த ஆயில் பார்த்திங்கன்னா நமக்கு கையில் ஊற்றினோடனே எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, அந்த காலத்துலலாம் நம்ம பாட்டி தாத்தாலாம் கையாந்திர இலை செய்வாங்க தெரியுங்களா. கையாந்திர இலையெல்லாம் காய வச்சு தட்டி கோகனட் ஆயிலில் போட்டு நமக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்களா, அந்த ஹெர்பல் வாடை எனக்கு இந்த ஆயிலில் வச்சுச்சு. ஸோ இது ரொம்ப நல்லாவே இருக்குது. இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் அதை பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் மாதிரி தான். நமக்கு எப்படி கஸ்தூரி மஞ்சள் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான், பட் அது கொஞ்சம் குறன்னு இருக்கும். இது நல்லா நமக்கு நைஸாகவே இருக்குது. இந்த மஞ்சள் யூஸ் பண்ணும்போது எனக்கு எரிச்சல்லாம் எதுவுமே இல்லை. ப்ளஸ் நம்ம சில டைம் மஞ்சள் போட்டோம் அப்படின்னா நமக்கு ட்ரெஸ்லலாம் கண்டிப்பாக ஒட்டும் பார்த்திங்களா, பட் இது ஒட்டவே இல்லை, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ மார்னிங் அண்ட் ஈவினிங் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சோப் யூஸ் பண்ணாமல் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு இந்த மஞ்சள் தான் நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இது என்னோடய ஸ்கின்க்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. உங்கள் ஸ்கின்க்கு ஒத்து வரணும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும், செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கம்மியாகவே சின்ன பேக்கெட் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இதை ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாஸ்க் போட்டு குளிச்சுட்டு நான் சோப் அப்ளை பண்ணல. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, க்ளோ ஆகுதோ இல்லையோ நமக்கு ஸ்கின் வந்து ஒரு ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கிது. ஸோ இதுதான் நான் ஃபீல் பண்ணது. ஸோ இது எல்லாருக்கும் ஒத்து வருமா அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், ஹாஸ்பிட்டல் கிளம்பியாச்சு. ஸோ கிளம்பி நாங்கள் போயிட்டுருக்கும்போது ரொம்ப நாள் கழித்து நாங்களும் காரில் போனதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சு எனக்கு. ஸோ இவங்க தான் எங்கள் அத்தை பொண்ணு. நான் ஏற்கனவே நீங்கள் என்னோடய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதே ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப மன உளைச்சலோடு போன நாட்கள் வேறு. இப்போ கொஞ்சம் நிம்மதியாக போகிறோம். ஹாஸ்பிட்டலில் இப்போ கொரோனா டைம் அப்படிங்கிறனால உள்ளே யாரையுமே விட மாட்டாங்க. பேஷண்ட்ஸ் மட்டும்தான் உள்ளே அலௌடு. அதனால் நாங்கள் 2 பேரும் வெளியில் தான் இருந்தோம். என்ன அப்படின்னா, அங்கே ஃப்ரண்ட்டில் நிறைய ரஷ் இருந்துச்சு. ஸோ அங்கே உட்கார வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேன்டீன் பக்கமாக ஓரமாக வந்து ஒரு இடத்துல சேஃபாக நாங்கள் உட்காந்துக்கிட்டோம். ஏன்னா அந்த கொரோனா இஷ்யூஸ் அப்படிங்கிறப்போ நம்ம தானே பாதுகாத்துக்கணும்.
ஆஃப்டர்நூன் லஞ்ச் நாங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. ஸோ ஹாஸ்பிட்டல் கேன்டீன் தான் அது. இங்கே பேஷண்ட்ஸ்க்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுறதுனால ரொம்ப நீட்டாக இருக்கும், விலையும் கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப சுத்தமாக இருக்கும். அந்த மாதிரி இங்கே சாப்பிட்றதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஸோ இங்கே வாங்கிட்டு பின்னாடி அவங்க ஷெட் மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ லஞ்ச் நாங்கள் அங்கே போய் சாப்பிட்டுக்கிட்டோம். ஹாஸ்பிட்டல் செக்கப்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ முடிஞ்சோடனே நாங்கள் கிளம்பிட்டோம். நான் போகும்போது என்ன சொன்னேன் அப்படின்னா, ட்ரிச்சியில் டிமார்ட் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஹோல்சேல் ஷாப் இருக்குது. ஸோ அங்கே திங்ஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப சீப்பாக கிடைக்கும். ரொம்ப பெரிய சூப்பர் மார்க்கெட். ட்ரிச்சியில் உள்ளவங்க எல்லாருக்குமே அந்த மார்க் தெரியும். ஸோ கொஞ்சம் நான் வந்து திணை வகை, இந்த குதிரைவாளி, சகப்பரிசி இந்த மாதிரிலாம் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ நாங்கள் காரில் வந்ததுனால அந்த ஷாப்புக்கு வந்திங்கன்னா காரில் தான் போக முடியும். பஸ்லலாம் இறங்கி போகணுன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அங்கே தான் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதான் டிமார்ட் ஷாப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் கிடைக்கும். ஸோ எல்லாமே நல்லாவும் இருக்கும், திங்ஸும் நல்லாயிருக்கும். இப்போ நான் வாங்க வந்த எல்லாமே பார்த்திங்கன்னா 1+1 ஃப்ரீலி ஆஃபரில் தான் இருந்துச்சு. ஸோ நான் திணை, சாமை, குதிரைவாளி, சகப்பரிசி எல்லாமே நான் பர்ச்சேஸ் பண்ணேன். அது இல்லாமல் சித்தப்பாவும் அத்தை பொண்ணும் அங்கே ஏதோ பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் தான் நான் அந்த வீடியோ உங்களுக்கு எடுத்துகிட்டு இருக்கேன். நாங்கள் எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா கருகும்னு வானம் இருட்டிடுச்சு. ஐயோ எங்கடா மழை வரத்துக்குள்ளே வீட்டுக்கு போயிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தோம். பட் நாங்கள் வரத்துக்குள்ளே மழையெல்லாம் எதுவும் வரல. நாங்கள் வந்து சேஃபாக ரீச் ஆகிட்டோம். காத்து வீசுதே போல பேசுதே, மழையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதே, மேகமும் முழிச்சு கேக்குதே, கரும்பார மனசுல மயில் தோக விரிக்குதே, மழை சாரல் தெளிக்குதே, புல்வெளி பாத விரிக்குதே, வானவில் கொடையும் பிடிக்குதே, புல்வெளி பாத விரிக்குதே, வானவில் கொடையும் பிடிக்குதே. ஸோ போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தலைவலி இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா சுக்கு, இஞ்சி இதெல்லாம் தட்டி டிகாஷன் மாதிரி போட்டேன். நல்லா ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி டீ தூள் இதை தட்டி போட்டது எல்லாமே போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு, ஸோ அந்த டிகாஷன் தனியாக இப்போ நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இதில் நம்ம வந்து பாலில் டேரெக்டாக இஞ்சி தட்டி போட்டோன்னா சில நேரங்களில் திரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம தட்டி தனியாக கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பால் கலக்கும் போது தெரியாது, அந்த இஞ்சியோட காரமும் ஃபுல்லாக இறங்கியிருக்கும். நம்ம தலைவலியோடு வந்து அதை குடிக்கும்போது உண்மையாகவே ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ நான் எங்கே வெளியே போயிட்டு வந்தாலும் இந்த மாதிரி தான் இஞ்சி டீ வச்சு குடிச்சிடுவேன். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் தலைவலி இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறக்காக. ஸோ அதை குடிச்சிட்டு நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா மார்னிங் நான் எழுந்ததும் கொஞ்சம் வேலைகள்லாம் முடிச்சுட்டு இந்த ஷெல்ஃப் நான் ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ எங்கள் வீட்டில் ஷெல்ஃப் எப்போவுமே க்ளீனாக தான் இருக்கும். இது அப்பா அம்மா வந்து அவங்களால க்ளீன் பண்ண முடியலன்னு போட்டாங்க. ஸோ நல்ல தண்ணியாக இருந்தாலும் கூட நம்ம தண்ணியோட பாத்திரங்கள் இந்த மாதிரி வைக்கும்போது இந்த மாதிரி உப்பு தண்ணி கரை ஷெல்ஃப் ஃபுல்லாக படிஞ்சிரும். ஸோ இதை எப்படி ஈஸியாக எடுக்கலாம் அப்படிங்கிறதான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த மாதிரி புளியை பாத்திரத்தில் கொஞ்சமாக ஊற வச்சுட்டேன். அப்போவே நான் சுடுதண்ணில் இந்த மாதிரி ஊற வைக்கும்போது புளி நல்லா இதாகிடும். ஸோ இந்த ஷெல்ஃபில் நம்ம வந்து புளி, சபினா பவுடர், லெமன் இதெல்லாம் புளிஞ்சு அதை நல்லா ஊற விட்டணும். ஓவர் நைட் ஊற வச்சா ரொம்ப நல்லது. பட் இன்றைக்கி என்னால் அது முடியாது. நான் ஒரு 3 ஹவர்ஸ் தான் ஊற வைக்கலான்னு இருக்கேன். ஸோ அந்த 3 ஹவர்ஸில் அது எப்படி கரப்போகுதுன்னு நான் காமிக்கிறேன். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. பட் நைட்டு நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஊற வச்சுட்டு மார்னிங் நீங்கள் எழுந்து அதை சுத்தமாக தேய்ச்சி நம்ம கழுவும் போது ஷெல்ஃப் கண்டிப்பாக நீட் ஆகிடும்.
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த vlog முடியுது. இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவல்களோட இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரியே பல பயனுள்ள வீட்டு குறிப்புகளோட உங்களுக்கு அடுத்தடுத்த vlogs வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.